தீபாவளி போனஸ் இந்த படத்தோட ஒன்லைனு இந்த படத்தோட டைட்டில் தான். தீபாவளி போனஸ் தான். விக்ராந்தும் ரித்விகா இவங்க 2 பேரும் நடிச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. அக்டோபர் 25 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஆஹா ஓடிடி தளத்தில் இந்த படம் வெளியே வந்திருக்கு. இந்த படம் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபியா இல்லை ஆஹா ஓகோன்னு சொல்கிற மாதிரி மியூசிக்கு, அப்புறம் பெரிய பெரிய ஆக்டரு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நம்மள கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிற முக்கியமான ஒரே ஒரு காரணம், இந்த படம் எல்லாரையுமே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுது. இந்த எதர்ச்சியாக நம்ம நடக்கிற விஷயத்த அப்படியே படமாக எடுத்து அவர் காமிச்சிருக்காரு. அதுதான் இந்த படம் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு 500 ரூபா 1000 ரூபா அதுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு தீபாவளி போனஸ்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஒரு மைய கருத்தாக வச்சு இவர் டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு மகனுக்கு அப்பாவால் செய்யணும்னு நினைக்கிறத விட காசுன்றது இல்லாமல் செய்ய முடியல அப்படின்ற ஒரு வழியை இந்த படம் நல்லாவே உணர்த்துது. அதே சமயம் இந்த படத்துலன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் கிடையாது. ஆனால் இந்த படம் பார்க்குறவங்களுக்கு வில்லன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நமக்கு புரிய வைக்கிறாரு. என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே சூழ்நிலை தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டைரக்டர் இந்த படத்து மூலயமா நமக்கு நல்லாவே புரிய வைக்கிறாரு. கண்டிப்பாக டைம் இருந்தால் ஆஹா ஓடிடி தளத்தில் இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக டைம் இருந்தால் போயிட்டு இந்த வீக்கெண்டில் பாருங்கள். மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.